ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சீஸ் பால் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சீஸ் நல்லா உருகி அந்த மசாலோட கலந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாங்க. நமக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சீஸ் பால்னால். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. நான் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேங்க. கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், குட்டி ஸ்பூன் தான் அதில் வரைக்கும் சேர்த்துக்கிறேங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. காரம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது கூடவே அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. பிரெட் கிராம்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. தண்ணி மட்டும் விடாதீங்க, தண்ணி விடாமல் பிசைங்க, நமக்கு கரெக்டாக வருங்க. நமக்கு தண்ணி விடாமல் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். தண்ணியே நான் விடலைங்க, கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பால் ரெடி பண்ணிடலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா நம்ம எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பம் தாங்க. இப்போ இன்னொரு கையில் வடை தட்டுற மாதிரி நான் தட்டிக்கிறேங்க. நான் சீஸ் மீடியமான சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சீஸ் எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அப்படியே மூடிடலாங்க. சீஸ் மட்டும் வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி வைக்கணும். ஏன்னா எண்ணெயில் போட்டால் டக்குன்னு நம்ம உரிக்கிடுவோங்க. அதனால் சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மசாலா போட்டு நல்லா மூடிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே முடிச்சிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டங்க. இன்னும் ஒரு கப்பில் நான் மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கலந்து தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு திக்கான பதத்துக்கு கலந்துக்கலாங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். திக்கான பதத்துக்கு கலந்து வச்சுக்கிட்டோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது பக்கத்தில் நான் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாலாக நம்ம எடுத்து வச்சு அப்படியே மைதா மாவில் கலந்துட்டு அப்படியே பிரெட் கிராம்ஸில் சேர்த்துடலாங்க. எப்பவுமே நம்ம பிரெட் கிராம்ஸை சேர்த்துட்டு நல்லா அப்படி அழுத்தம் கொடுக்கணுங்க. நம்ம அப்போ தான் நல்லா இருக்குங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே அந்த பால் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டால் டக்குன்னு அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் வெளியில் வந்துடுவோங்க. நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எல்லாமே உங்களுக்கு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேங்க. எல்லாமே நான் முடிச்சுட்டேங்க. ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெயும் மீடியமாக காஞ்சிகிட்ருக்கு. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. ரொம்ப எண்ணெய் காய விட்டுறாதீங்க, உள்ளே வேகாதுங்க. சீஸும் உருகாது, நமக்கு ஒரு மாதிரி அப்படியே இருக்குங்க. நம்ம சீஸ் வச்சது மீடியமாக எண்ணெய் காஞ்சோன்னா சேருங்க. பொறுமையாக வேகட்டங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் உள்ளே வெந்து சீஸ் நல்லா உருக்கி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் ஆகட்டங்க. எனக்கு 2 நிமிஷம் ஆக போது, நான் திருப்பி விடுறேங்க. எவ்வளோ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொறுமையாக வேகட்டங்க, நம்ம எடுக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சீஸ்லாம் உருகலை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் சீஸ் பால். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சுட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கவங்க குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க.